ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பிரித்திவ்ஸ் கிச்சனில் வெஜ்ஜி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பிரியாணி தான் இது, ரொம்ப ஈஸி வேறு. ரொம்ப அதிகமான காயெலாம் எதுவும் சேர்க்கலை. நம்ம இன்றைக்கி போடுறது பீன்ஸ், கேரட் இந்த 2 பொருளை தான் பண்ணுறோம். இதில் தேவைப்பட்டால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம், அவங்க இஷ்டமாக சேர்த்துக்கலாம் எதுனாலும். நான் இன்றைக்கி வந்து 2 பொருள் வச்சு வெரி சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க கேரட், பீன்ஸ், ஒரு சின்ன கொத்து புதினா, மூணு கொத்து கொத்தமல்லி, ஒரே ஒரு தக்காளி, 2 வெங்காயம், ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு அரை எலுமிச்சம்பழம். இதுக்கு மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது காஷ்மீர் மிளகாத்தூள், இது ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது பிரியாணி மசாலாங்க, இது வீட்டில் அரைச்சி செஞ்சது. இது பிரியாணினாக்கா வெஜ்ஜி பிரியாணி, நான்வெஜ்ஜி பிரியாணி, கறி வறுவல் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம், அதுக்கு தேவையான எண்ணெய், அவ்வளோதாங்க. உப்பு செய்யும்போது உப்பு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஒரு 40 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அரிசி வந்து தண்ணியில் போட்டு 3 வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு 200 கிராம் தான் அரிசி. இதோட குவான்டிட்டி கம்மி தான். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பொருட்கள் எடுத்திருக்கோம். எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு அந்த அரிசிக்கு உண்டான பொருள் நம்ம எடுத்திருக்கோம். வாங்க இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுருவோம். குக்கரில் வச்சுட்டு ஒரு 50 ml எண்ணெய் விட்டுப்போம். 50 ml எண்ணெய் விட்டால் போதும், ஏன்னா அரிசியோடைய குவான்டிட்டி கம்மி தான். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுவோம். பட்டை, கிராம்பு போட்டாச்சு, அது காஞ்சிடுச்சு. இப்போது அதில் வெங்காயத்தை சேர்த்துவோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் கோல்டன் கலராக வந்துடுச்சு. இந்த பாருங்கள், இந்த லெவலில் வரணும். அது இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துங்க. இப்போது இந்த டைமில் சேர்த்துங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் ஏன் இப்போவே சேர்க்கணும் அப்படின்னா, அந்த எண்ணெய் பசை இருக்கும்போது அதில் மிக்ஸ் ஆகும்போது கலரு நல்லா கொடுக்கும். அதனால தான் நான் இப்போவே சேர்த்தது. இதில் புதினாவை சேர்த்துருவோம். அடுத்து புதினா, அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, பேலன்ஸ் கொத்தமல்லி அதை கடைசியில் போட்டுக்கலாம். இப்போது இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுக்கிங்க, அதை போட்டுருவோம். அதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், இது கூடவே தக்காளியை போட்டுருவோம். அது இப்போ இந்த டைம் எதுக்காக தக்காளி போடுறேன்னா, அந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போடும்போது அப்படி ட்ரை ஆகிடும். அது தக்காளி போடும்போது தண்ணி இருக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த பச்சை வாசனை போயிடும், தக்காளியும் நல்லா வதங்கும். இது ஒரு 3 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் அந்த காயை சேர்த்துவோம். பீன்ஸ், கேரட்டுக்கு பார்த்திங்கன்னா அதையும் இதை சேர்த்து அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு வதக்கிடுவோம். அப்போ இந்த மசாலா காரம்லாம் காயில் ஏறும். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பும் சேர்த்துருவோம் அதுலேயே. அப்போ அந்த உப்பும் அந்த காயில் ஏறும். இப்போதைக்கு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும் போது டேஸ்ட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம்.
காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் தண்ணி ஊற்றிடலாம். இது தேவையான அளவு தண்ணி எடுத்துடலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி. இது வந்து 200 கிராம். இந்த கிளாஸோட வெயிட்டு 200 கிராம் அரிசி போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம 2 கிளாஸு தண்ணி வைக்க போகிறோம். இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை இப்போவே புழிஞ்சிடுவோம். இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துடலாம். உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்குது. எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டுவோம். இது அப்படியே சும்மா அப்படி லைட்டாக மூடி வைப்போம். வெயிட்டு போடாமல் மூடி வைப்போம். பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. 4 பக்கமும் ஃபுல் ரவுண்டு தண்ணி கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி வடித்த அரிசியை எடுத்து போட்டுருவோம். இப்போ போடும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஒரு பரட்டை பரட்டுங்க. அரிசியை போட்டுட்டு நல்லா அடியிலேருந்து ஒரு பரட்டை பரட்டி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லா பக்கமும் ஏறும். அவ்வளோதாங்க. இல்லை இப்போது இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்ச இந்த கொத்தமல்லி கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தூவிட்டு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யை, ரொம்ப போட வேணாம், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு விட்டுருங்க. இந்த பிரியாணி மசாலா சொன்னேன் பார்த்தீங்களா, பிரியாணி மசாலா இந்த பவுடரை ஒரு 1/2 ஸ்பூன் அப்படியே மேலால் அப்படி தூவி விட்டுருங்க. மேலால் தூவி விட்டுருங்க. அந்த கொதி வரும்போது அது மிக்ஸ் ஆகிடும். இப்போ மூடி வச்சிடலாம். மூடி 2 சவுண்டு வரட்டும். வெயிட்டை போட்டு வெயிட் பண்ணுவாங்க. 2 சவுண்டு வந்த பிறகு எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது 2 சவுண்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு விசில் எடுத்துவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டமாக அரிசி எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. போலன்னு இருக்குது. குழையவே கிடையாது. நல்லா போலன்னு இருக்குது பாருங்கள். இது அப்படியே ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.